குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 28/12/2023 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க நல்ல நல்ல அறிவான குழந்தைகள், அது மட்டுமல்ல என்னுடன் கலந்த, என் உயிரில் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதத்திலும் நன்மைகள் அடைந்து நீண்ட வாழ்வு வாழணும், பெருவாழ்வு வாழணும்னு வேண்டிக்கிறேன். சரிங்களா? தீர்காயுஸ் பவர், தீர்காயுஸ் பவர். சரி, இப்போ இன்னைக்கு என்ன பேசுவோம் அப்படின்னா தினம் தினம் மேஜிக். அதுதான். அப்போ தினம் தினம் என்ன மேஜிக் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாரும் டே டு டே வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் தப்பு தப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த தப்பு தப்பு தவளைக்கா அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த காலத்தில், அது மாதிரி தப்பு தப்பு தவளையாக வாழ்ந்துட்டுருக்கோம். என்னங்க அப்புறம் என்ன நீங்கள் ஏதோ மேஜிக்னு சொன்னீங்களேண்ணா? மேஜிக்கே இப்போ தானே உங்களுக்கு வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதே ஒரு மேஜிக்கண்ணா. அது புரிஞ்சுதா உங்களுக்குலாம்? நம்ம எவ்வளோ தவறாக வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத நீங்கள் நல்லா கவனிக்கணும். புரிஞ்சிச்சா? நீங்கள் எத்தனையோ பேர் எவ்வளோ இதை பற்றிலாம் பேசினாலும் யார் அப்படி எடுத்து போயிடும். நம்ம யாரும் எதையும் கண்டுக்க மாட்டோம். நினைத்த நேரம் சாப்பிடுவோம், நினைத்த நேரம் படுப்போம், நினைத்த நேரம் சுற்றுவோம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் அந்த காலத்தில் ஜனங்கள்லாம் 80-85 வயசுக்கான நல்லா இருந்தாங்க, இல்லை நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் டயர் பிரகாரம் வாழ்ந்தாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லாம் மாறி போச்சு இல்லையா? அப்சைட் டவுன். ஏன்னு கேட்டால் those days has gone, which is 21st centuryமாங்க. எந்த செஞ்சுரியாக இருக்கட்டும் கண்ணா, எல்லாரும் வாயால் தான் சாப்பிடணும், கீழே ஓடி தான் பாத்ரூம் போகணும். உண்டா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற சிஸ்டம்லாம் மாறி போச்சா? லிவர் வேலை செய்யுதா, லங்கு வேலை செய்யுதா, எல்லாம் மாதிரியாக வேலை செய்யுது. கொஞ்சம் மாற்றிக்குவோம். ஹார்ட்டு ஐயோ 21st century கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் அடிக்கோப்பா அப்படின்னு ஹார்ட் சொல்லிச்சுன்னா எப்படி இருக்கும்? 21st century வந்துருச்சு. இப்போ கூட நமக்கு ஒரு மாற்றம் வேண்டாமா? ஒரு 4 பேர்த்து நிப்பாட்டிட்டு அப்புறம் அடி போடணும் ஹார்ட் சொல்லிச்சுன்னா என்ன கதி? யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் மூச்சு, நான் ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா. சே, எத்தனை வருஷத்துக்கு இப்படி இந்த மூச்சு, நம்ம மூச்சு கேட்குதா? ரெஸ்ட் வேணும் கேட்குது. முடியுமா உங்களால்? என்ன கண்ணுங்களா? அதைத்தான் நீ பேச போகிறோம். அதாவது கடவுள் நமக்கு ஒரு சிஸ்டத்தை படைச்சார். சிஸ்டம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பேட்டர்ன். வாட் வி ஆர் லிவிங் இஸ் பேட்டர்ன். நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறது பேட்டர்ன். புரிஞ்சுதா? இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது சிஸ்டம். புரிஞ்சுதா? அது வேலையை செய்கிறது தான் சிஸ்டம் இல்லை? இப்போ நம்மளாம் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இடது கைட்டு தான் பாத்ரூம் பண்ணால் கழுவுவீங்க. ஆமாம், அம்மா டாக்டர்ம்மா பேசலாம். கடக்குன்னு போய் வலது கிடுக்கிட்டுன்னு போய் கழுவாது. ஸோ நம்ம சிஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஒருத்த கைகால என்ன பண்ணுவாங்கன்னா கேட்கக்கூடாது, வேண்டாத வேலையெல்லாம் கேட்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? நம்ம நார்மாலிட்டி பேசுகிறோம். புரிஞ்சிச்சா? எல்லாரும் அந்த காலத்து என்ன பண்ணாங்க? 2 கை கீழே வச்சு 4 இதாக வச்சுட்டு நடந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அப்படியே நடந்துகிட்டு இருக்கோம். அழகாக 2 ஹாலில் நடக்கிறதுக்கு செயலாக நடக்க பழகிட்டோம். அதுவும் தப்பாக நடக்கிறோம். அது வேறு விஷயம். அது அப்புறம் பேசுகிறேன். இன்னைக்கு நான் சொல்ல போகிறத கொஞ்சம் கவனிக்கணும். இட்ஸ் அ லெசன். யூ ஷுட் நோ. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ தவறு நம்ம செய்கிற மாதிரி உடறதுக்காக இதை வச்சுக்கலாம். ஒரு மனிதனுக்கு எத்தனை மணி நேரம்? 24 hours. அதுவே கரெக்ட். இந்த 24 hours எப்படி வாழணும், அதான் ஒரு மேஜிக். நம்ம எப்படி வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்க மேஜிக். இப்போ காலையில் 3 to 5 மணி, காலையில் 3 மணி டு காலை 5 மணிக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நன்றாக தூங்கலாம். இல்லை, அதாக நடக்குதுக்கண்ணா. பரவாயில்ல, தூங்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் தே ஆர் டெல்லிங் பிரம்ம முகூர்த்தங்கிறது அதுதான். அந்த 3 to 5. அப்போ என்ன ஆகுனா த ஹையஸ்ட் வைப்ரேட்டிவ் ரேட் ஆஃப் எனர்ஜி, அப்படி அந்த ஃப்ரீக்வன்சி வெரி ஹை அட் த டைம். அதைத்தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். அந்த கடவுள் என்ன பண்ணுறாரு? இறங்கி வர்றாரா?
வந்த உடனே என்ன ஆகுது, அதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் கடவுளை பிடிங்க அப்படின்னாங்க. புரிஞ்சுதா? அந்த நேரம் நீங்கள் என்ன செய்யலாம், 3 to 5 AM நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா 5 மணிக்கு எந்திரிக்க சாமி. 3 o'clock to 4 o'clockலாம் விட்டுருங்க. 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிராணாயாமம் தெரிந்தால் பண்ணுங்க. சின்ன சின்ன மூச்சு பயிற்சிகளை பண்ணிக்கோங்க. இந்த பிரம்மகுமாரிகள் அப்படின்னு இருப்பாங்க, அவங்கள பற்றி தெரியுமா? அந்த குருவை பார்த்துருக்கீங்களா அவங்கள? நான் அவங்க இதுக்கே போயிட்டு வந்தேன், அந்த மலைக்கே போயிட்டு வந்தேன். கரெக்டாக 3 o'clock எந்திரிச்சுறாங்க. எல்லாரும் தியானம் இது. அவங்கள பார்த்தாலே அப்படியே சாந்த சோகர் அம்மா கூட இதில் பேசிகிட்டு இருக்காங்க. சாந்த சொரூபிகளாக இருப்பாங்க அவங்களுக்கு. அந்த மணிக்கு எந்திரிச்சு அது மாதிரிலாம் பண்ணால் வாழ்க்கை எங்கேயோ போயிருந்தான் ஆச்சா. இதுதான் நீங்கள் என்ன செய்யணும். அப்போ காலையில் 3 to 5 மணி வந்திருந்தால் அப்போ நீங்கள் பிராணாயாமம் பண்ணலாம். புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் நம்ம மூச்சு சம்மந்தப்பட்ட, ஏன்னா அந்த பீரியடு வந்து லங்ஸுக்கு உண்டானது, நம்ம நுரையீரல் சம்மந்தப்பட்ட நேரம். புரிஞ்சுதா? அப்போ பிராணாயாமம்லாம் கோடி கோடி பலம் கிடைக்கும் கண்ணுங்களா. இப்போ காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் என்ன செய்வோம்? 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் என்னன்னா நமக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்கிற பெருங்குடலுக்கு உண்டான வேலை அது. அதெல்லாம் வச்சாங்க, அந்த காலத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, சும்மா வைக்கலை. அதை கண்டுபிடிச்சி வச்சிருக்கண்டு அது நல்லா இருக்குது. அதே மாதிரி வாழ்ந்து பார்த்தோம்னா சரி. அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்கிற பெருங்குடல் பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ தண்ணி குடிக்கலாம். புரிஞ்சுதா? கொஞ்சம் தண்ணி குடிங்க. அது எவ்வளோ குடிக்க முடியுதோ கொடுங்க. நான் அந்த 14 ounce கொடு, 8 ounce குடிங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சனாலிட்டி. யூ ட்ரிங்க் வாட்டர். பிரிஸ்க் வாக். அந்த நேரம் நல்லா நடக்கலாம். புரிஞ்சுதா? நடந்துட்டு 7 மணிக்கு என்ன பண்ணணும், காஃபி குடிக்கக்கூடாது. காஃபியெல்லாம் குடிக்கக்கூடாது. அந்த 7 மணி வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் காஃபி குடிக்கிறதோ ஒன்றுமே குடிக்கக்கூடாது. ஒன்லி தண்ணி கொஞ்சம் குடிக்கலாம். தண்ணி குடிச்சிட்டு வாக் பண்ணலாம். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். 5 to 7 இதைத்தான் செய்யலான்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்போ தான் வேலை செய்யும். நமக்கு நம்மளுடைய அது வேண்டாத கழிவுகள்லாம் வந்து ரெடி பண்ணி தூக்கி அனுப்புறதுக்கு அந்த நேரம் 5 to 7 முடிஞ்சு போச்சா. 6 மணிக்கு விளக்கேற்றிடலாம். 5 மணிக்கு விளக்கேற்றுறவங்க விளக்கேற்றிடலாம். புரிஞ்சிச்சா? இல்லை நாங்கள் 4 மணிக்கு விளக்கேற்றோம், ஏற்றிடுங்க. சாமி முறம் கும்பிட்டுக்கோங்க. முடிஞ்சு போச்சா. அடுத்து 7லேருந்து 9 மணி. இந்த 7 மணி 9 மணி என்னென்னா ஸ்டமக் டைம். இங்கே இருக்குது ஸ்டமக், நம்ம ஸ்டமக் டைம். அப்போ தாயா சாப்பிடலாம். காலை உணவை சாப்பிட்றீங்க. புரிஞ்சிச்சா? கெட் ரெடி யுவர்செல்ஃப் ஃபார் அதர் ஒர்க். ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயம். நான் அவங்க நல்லா சொல்லிட்டு 7 மணிக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. காலையில் 7 to 9 சாப்பிடுங்க. காலை டிஃபனை சாப்பிட்டுக்கோங்க. அடுத்து 9 to 11 நம்ம என்ன சொல்கிறோம், மண்ணீரல் டைம், அதாவது ஸ்ப்ளீன் அப்படிங்கிறோம். அது நிறையா வேலை செய்யுது நமக்கு. ரத்த ஓட்டம் வரணும், நல்லா வரணும்னா கூட அதான் வேணும். அப்போ என்ன பண்ணுங்க, மென்டல் பவர் ஜாஸ்தியாக இருக்கணும். மென்டலாக நீங்கள் எவ்வளோ வேலை செய்யலாம். புரிஞ்சா? அது வந்து நம்ம நியூட்ரியன்ஸாக எனர்ஜியாக மாற்றி அப்படி அனுப்புறது. அதனால் என்ன பண்ணுறான், ஆக்டிவ் ஒர்க் பண்ணுங்க. எப்போ? 9 to 11 அது ஒன்று ஆக்டிவாக ஒர்க் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சா. அடுத்தது 11 to 1 அது இருதய டைம், ஹார்ட் டைம். ஹார்ட் அப்போ சாப்பிடு அப்படிங்கிறான். எப்போ? லஞ்சு சாப்பிடுங்க. ஒப்புன்னு லஞ்சு சாப்பிடாதீங்க, பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, அதான் சொல்கிறேன். சாப்பிட்டாச்சா. சோஷியலைஸ். நல்லா போய் எல்லாத்தையும் பேசலாம், கனெக்ட் வித் பீப்புள், கோஆப்ரேட், டூ த சர்வீஸ். ஆனால் எவ்வளோ வேணுமா வேலை செய்யுங்க. எப்போ? இந்த 11 to 1 PM முடிஞ்சு போச்சா. அடுத்தது 1 மணிக்கு, மத்தியானம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், திரும்ப சொல்கிறேன், 1 PM to 3 PM என்னென்னா சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ தாம்மா அவங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும். யாருக்காவது ரொம்ப வருத்தமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு, தொல்லையாக இருந்துச்சுன்னா இனிமேல் எல்லாரும் அம்மா சொல்லியிருக்காங்க 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டயத்தில் உட்காந்து யோசிப்போம், கவலைப்படுவோம். மற்ற நேரம்லாம் கவலைப்பட வேண்டாம்னு முடிவு பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? ஸோ கெட் ஆர்கனைஸ் such issues. The body is digesting the lunch. அந்த டைம் நீங்கள் என்ன வேணுமாலும் பண்ணிக்கலாம். என்ன 1 to 3 PM தூங்கக்கூடாது. கண்ணுங்களா படுத்து டைனியாங்கான்னு தூங்காதீங்க. இல்லை ஸ்னாப் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பற்றி இப்போ நான் பேச வரல. நான் வந்து என்ன நம்ம பெரியவங்க சொன்னாங்க பற்றி தான் பேசு. 1 PM to 3 PM
எந்த ஒரு இஷ்யூவை நீங்கள் செஞ்சீங்கனாலும் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ண முடியும். புரிஞ்சிச்சா? அதான் மத்தியானம் 1லேருந்து 3 மணி வரைக்கும் சால்வ் பண்ண வேண்டிய பேர். 3 to 5 PM நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். நல்லா தண்ணி குடிங்க. அப்போ 3 to 5 நல்லா தண்ணி குடிங்க. ஏன்னா பிளாடர் டைம் தானே, அப்படி கீழே இறங்கிடும். புரிஞ்சுதா? நல்லா தண்ணி குடிங்க. நல்லா எஃபிஷியண்ட்டாக வேலை பாருங்கள். ஏன்னா எஃபிஷியண்ட்டாக வேலை பண்ணுறதுக்கு 3 to 5 PM. அது மறந்துடாதீங்க. 1 to 3 PM தான் கவலைப்படணும். அதுக்கு மேலே எப்போ கவலைப்படக்கூடாது. முடிச்சுட்டு அடுத்தது வா வேலைக்கு வா அப்படி சொல்லி வேலைக்கு போயிடணும் பிளாடர் டைமில். ஓகே. அடுத்தது இப்போ நமக்கு சாயந்தரம் வந்துட்டோம். சாயந்தரம் 5 to 7. 5 to 7 என்ன டைம் சொல்கிறாங்கன்னா கிட்னி டைம். புரிஞ்சுதா? கிட்னின்றது 5 to 7 வந்து சாயந்தரம் கிட்னி டைம். அந்த நேரம் ராத்திரி சாப்பாட்டை முடிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரிய விஷயம் இருக்குது. சாயந்தரம் சாப்பாடு எப்போ முடிக்கணும்? 5 to 7 முடிச்சிருங்க. ரெஸ்டோர் யுவர் எனர்ஜி. ரெஸ்ட். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம், தப்பு இல்லை. 5 to 7 என்ன பண்ணிக்கணும்? அப்போ 5 மணிக்கே சாப்பிடுதுங்களா? இல்லைங்க. சூரியன் மறைவதுக்கு முன்னால் தான் சாப்பிடணும். அதாவது 6 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பாடு முடிச்சுக்கலாம். நைட்டு சாப்பாடு முடிஞ்சுக்கிச்சாக்கணுங்களா? அதுக்கு தான் அந்த டைமு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கிட்னி டைம் லோட் பண்ணக்கூடாது. அதனால் கிட்னி டைமில் வந்து நிறையா சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. லெஸ்ஸாக சாப்பிடணும் நைட்டில். ஓகே. அடுத்தது 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் என்னங்க பண்ணுறதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சுற்றுங்க, நல்லா பேசுங்க, வைங்க, எல்லாம் பொண்ணுங்க. அது மட்டும் இல்லை, பெரியவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, ஐயா இது வந்து என்ன தெரியும் டைம்னா பெரிகார்டியம், நம்ம ஹார்ட்டை சுற்றி ஒரு இது இருக்குது, அதனுடைய டைமு. அந்த நேரத்தில் ஹார்ட்டில் ஒரு அங்கம் அது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 7 to 9 யூ கேன் ஹாவ் செக்ஸ். புரிஞ்சிச்சா? அதை வந்து கண்ட நேரம் நம்ம எப்படிமா வாழ்க்கை இப்போனா நீங்கள் சொல்ல முடியல வாழ்க்கை வாழ முடியுமாம்மா, நடக்கிற காரியமா அப்படின்னு நினைக்கலாம். அவங்க ஒரு சிஸ்டம் பண்ணிட்டாங்க. அப்படி வாழ்ந்தால் நீண்ட ஆயுளோட வியாதி வராமல் வாழலாம். புரிஞ்சுதா? என்ன அது மட்டும் இல்லை, நல்லா விளையாடுங்க, சோசியலைஸ் பண்ணுங்க, சிரிங்க, டிவி பாருங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் அது எப்போ? 7 to 9 PM தான். அடுத்தது 9 PM to 11 PM, ராத்திரி 9லேருந்து 11 மணி வரைக்கும் ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டைப். இது அப்போ வந்து நம்ம எனர்ஜி வந்து நம்ம டெம்பரேச்சர், நம்ம மெட்டபாலிசத்தை எல்லாம் அது பார்த்துக்குது அந்த டைமில். அது பார்த்துக்கல அவாய்ட் ஈட்டிங். இது எவ்வளோ பெரிய விஷயம். நல்லா நம்மளாம் அப்போ தான் நல்லா வச்சு வாங்குகிறோம். 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாது, எதையும் தின்னக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிறையா டைம் அம்மாவுக்கே சாப்பிட்றது 11க்கு மேலே ஆகிடுது. நீங்கள் அப்படியே நான் இன்றைக்கி இதை படிச்சுப்பா, இன்றைக்கி ஏற்கனவே நாங்களாம் இதில் அடிபட்ட ஆளுகள் இருந்தாலும் இவ்வளோ தப்பாக வாழ்ந்துட்டு எப்படித்தான் நமக்கு வியாதி வராதுன்னு சொன்னால் எப்படி? நம்மளாம் நியாயமா இல்லை? அவன் சொல்லியிருக்கான் கரெக்டாக. ஏன் ராத்திரி 11 மணிலேருந்து ஏன்னா 1 மணி வரைக்கும் இதைத்தான் செய்யணும். ராத்திரி 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இதை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? சாப்பிடக்கூடாது, ஒன்றும் சாப்பிடக்கூடாது. புரிஞ்சுதா? அந்த நேரம் சாப்பிடாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா அவாய்ட் ஈட்டிங், சில், கூல், ரீட் சம்திங், தப்பு இல்லை, படிங்க. அந்த நேரத்துக்கு நான் டிவி பார்ப்பேன்னா அது உங்கள் இஷ்டம், பண்ணி பார்த்துக்கோங்க. என் நேரம் டிவியில் இருக்கிறதுக்கு ஏதோ போனால் போகுது, 7 to 11 உங்களுக்கு நான் டைம் கொடுத்துட்டேன். அடுத்தது 11 மணிக்கு மேலே இப்போ நம்ம என்ன சொன்னோம்? 9 to 11 சொல்லிடுவோம். 1 AM to 3 AM நீ நல்லா தூங்கணும் அப்படின்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 11 PM to 11ல் இருந்து 3 மணி வரைக்கும் 11, 12, 1, 2, 3 இந்த 4 மணி நேரமாக நீ ஒழுங்காக தூங்கணும். யூ ஷுட் ஹாவ் ரெஸ்ட். கரெக்ட்? புரியுதா உங்களுக்கு? 11 o'clock படுத்துருங்க. 11 to 12, 1, 2, 3 இது வரைக்கும் என்ன பண்ணணும்? நம்ம ஒழுங்காக தூங்கினோம்னா உடம்புக்கு நல்லது. புரிஞ்சுதா? அதை விட்டுட்டு இஷ்டப்படிக்கு டெய்லி 1:30 மணிக்கு தூங்கி காலையில் 10 மணிக்கு எழுந்திரிச்சு அநியாயம் அநியாயம் அநியாயம். இதெல்லாம் எதுக்காக சொல்லி வச்சாங்கன்னா கண்ணுகளா, நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் நான் பேச போகிறேன். இப்போ ஏன் மனிதர்கள் குண்டாகிறோம், இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு. இதுக்கு பேர் சர்க்கேடியன் ரிதம்னு பேர். இதுபடி தான் நம்ம பாடி ஃபங்க்ஷன் இப்படித்தான் நடக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை மீறிடுறோம். நம்ம வந்து ராத்திரி போயிட்டு நல்லா பாரில் போயிட்டு நல்லா தண்ணி அடிச்சு போட்டு கண்டது கழுவி தின்னு போட்டு ஒரு ஐஸ்கிரீம் அடிச்சுட்டு படுத்தோம்னா தூக்கம் நம்ம நினைக்கிறோம். நம்மகிட்ட என்ன ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா,
ராத்திரியில் நல்லா வயிறு முட்டை தின்னாதான் நமக்கு தூக்கம் வரும் இல்லை. இது கூட எங்கேயுமே எக்ஸசைஸே செய்கிறதில்ல. காலம்பறையாக எக்ஸசைஸ் பண்ணணும், கொஞ்ச நேரம் சாயந்தரமாக எக்ஸசைஸ் பண்ணணும். டான்ஸே இல்லை. உட்கார்ந்த இடத்துல டிவி பார்த்து சாப்பிட்டு திரும்ப அப்படியே அதுலேயே தூங்கி திரும்ப சாப்பிட்டு நான் எத்தனையோ பேர் அதை பார்த்துருக்கேன். நீங்கள் சொல்லலாம். இப்போ இதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மா சொல்லியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அம்மா இதை நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு இதாகவே இருக்குது பாருங்கள், ஒரு சர்க்கிளாக இருக்குது. இது ஒரு 4 டைமாக ஒழுங்காக பண்ண வேண்டிய நமக்கு சரிபட முடியுதான்னு பார்ப்போம். பண்ணிவிட்டு அப்புறம் மெதுவாக வருவோம். புரிஞ்சுச்சா கண்ணுங்களா? கட்டாயம் பண்ணுறீங்களா? உடம்பு நல்லா இருக்கட்டும் கண்ணுங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் நைட் கண்ணுங்களா. பாய். குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 28/12/2023 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம்.